பச்சத்தை பார்த்ததுனால இந்த அம்மா அந்த கோஷத்தை கேட்ட ஒன்றுக்கு போக முடியல. வாவாளுனால சில நேரம் ஆயிடுச்சு. அப்ப சில நேரம் ஆகுது. இந்த அம்மா அபராசிரியரை கொண்டு அப்புறம் தீர்த்தத்தை கொண்டுட்டு போகுது. கொண்டுட்டு போனதுனால அப்பா பெருமா சொல்றாரு, ஏமா இவ்வளவு நேரம் என்ன பண்ண, எனக்கு வந்து தீர்த்தமானது எனக்கு கோஷத்துக்கு உடவாத போச்சு, நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணன்னு கேட்டாரு. அபராசிரியர் கேட்டதுனால பெருமாளுக்கு அந்த அம்மா சொல்லுது, சாமி மீன் விளையாடிட்டு பார்த்தேன், அதனால உங்களுக்கு வந்து தீர்த்தம் கொண்டாட முடியல, உங்களுடைய தவத்துக்கு நான் என்ன சாமி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால நீ நேரமா கடவுள் போன்னு சொல்லி எவனா நினைச்சு மச்சமா போன்னு சமைச்சிட்டாரு. அப்படி மச்சமா போன்னு சொல்லிட்டாரு. அவர் ஆற்றல சொன்னதுனால அந்த கங்கத்துல தானே அங்க இருந்தாங்க. யமுனா நதியில நான் மச்சமா இருக்கிறாங்க அந்த அபராசிரியரை பொண்ணு. அப்படி இருந்ததுனால சாமி எனக்கு இந்த சாப்பம் எப்ப நீங்கும் அப்படின்னு அந்த அம்மா கேட்கறாங்க. அபராசிரியர் கேட்டதுனால அப்ப பாருமா, இந்த மாதிரி ஆகாயத்தை நோக்கி வல்லூர் பச்சானது வசுவாசனுடைய வீரியத்தை கொண்டுட்டு போவோம். ராஜா எதையும் வல்லூர் பச்சு ஒன்று கொண்டு போராடும். அப்ப அந்த பட்டணத்துல ராஜா எலியுடைய மூக்கு அடிக்கும். பட்டணத்துல அந்த வீரிய யமுனா நதியில விழுவோம். யமுனா நதியில விழுவும் போது அதை எடுத்து முழுங்குது. முழுங்கிட்டீங்கன்னா அதுல உனக்கு ஒரு ஆணும் பொண்ணும் உருவாகும். அப்பாடி அப்படி சொன்னதுனால அந்த பிரமாவானவரு சொல்லட்டுமே பாருமா, வழங்கினெல்லாம் அந்த பெரிய யமுனா நதிய தாசராஜனும் இருப்பார். தாசராஜன் அவர் வந்து நிறைய வழங்கினர் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த ஆட்சியர் அவர்தான் அது தாசராஜன். அவர் கூப்பிட்டு வலை வீசுவாங்க. செம்பளவுக்கு வலை வீசும் போது எல்லாருமே தப்பிச்சு போயிடும். நீ மட்டும் வலையில மாட்டல. மாட்டும் போது இந்த மச்சமும் ஒரு விஷத்தரமா இருப்ப. அதனால எல்லா செம்பளவரும் கூப்பிட்டு வந்துகிட்ட காட்டுவாங்க. தாசராஜன் அப்ப அவர் ஆணும் பண்ணும் அதோட வயிற்றுல பறக்கும். இந்த நிறுத்தாந்தத்தை சொல்லிவிட்டு நீ வந்து தெய்வலோகம் போயிரு அப்பாடி என்று சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுனால அந்த பிரகாரமானது தாசராஜனானது அருமையான வயலெல்லாம் விழுந்து செம்பளவெல்லாம் வலை வீசுறாங்க. வலை வீசும் போது அந்த நீர் மட்டும் ஒன்று இருக்குது. அது இருந்ததுனால ஒரு ஆணும் பெண்ணும் வயிற்று விரிச்சதுமே இருக்குது. இந்த அம்மா நிறுத்தாந்தத்தை சொல்லிவிட்டு நான் ஆகாயத்தை நோக்கி போறேன், நான் இந்த மாதிரி பிரம்மாகிட்ட நான் பணி பண்ண இருந்தேன், நான் யமுனா நதியில வந்து மச்சமா நான் கிடக்கிறதுக்கு அவர் தான் சாப்பிட்டு கொடுத்தாரு. ஏன்னா அவரு பூசைக்கு தீர்த்தம் கொண்டு போக முடியல. அதனால சாப்பிட்டு கொடுத்ததுனால இந்த மாதிரி வசுராஜனுடைய வீரியம் யமுனா நதியில விழுவோம். அப்ப எடுத்து முழுங்கினாரு. அது மாதிரி முழுங்கிட்டு அதனால எனக்கு ஒரு ஆணும் பண்ணி இருக்குது, நீங்க எடுத்து நீங்க வளர்த்தீங்க, என்னுடைய சாபம் இதோடு நீங்குது அப்படின்ட்டு அப்பராசிரியா அவங்க தெய்வம் அவங்க பரப்பிட்டாங்க. அப்படி பரப்பட்டதுனால அப்ப அந்த தாசராஜனானது அவர் மனதில் அந்த தாசராஜனானது ஒரு புத்தகம் முக்கிய 2 பேர்த்து எடுத்துட்டு பெரிய வசுராஜங்கிறார அவர்கிட்ட கொண்டுட்டு போறாரு. இந்த அம்மா எல்லா விருத்தாந்தத்தையும் சொல்லி முடிச்சு வசுராஜனுடைய வீரியம்தான் சொன்னதுனால வசுராஜனுக்கே அந்த குழந்தைய எடுத்துட்டு போறாரு. தாசராஜன் எடுத்துட்டு போனதுனால அப்ப தாசராஜனானவரு அந்த பொண்ணை என்ன பண்றாரு, தாசராஜனை நீங்க வச்சுக்க, இந்த பையனை மட்டும் நான் வச்சுக்கிறேன்.